சார்ஜ் போட்டால் வச்சு ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட OnePlus ஃபோனு தண்ணியில் விழுந்துருச்சு ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபோனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பட்டனால மதர் போர்டில் எங்கேயாச்சும் ஷார்ட் ஏதாவது ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஃபோனை செக் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஃபோனை செக் பண்ணி பார்த்ததில் சப்போர்டு, அதாவது இந்த சார்ஜ் பின் இருக்கக்கூடிய அந்த போர்டு மட்டும் ஷார்ட்டாக இருந்தது, விபஸ் லைனு. நல்ல வேளை கஸ்டமர் ஃபோன் ஆன் ஆகலையே, சார்ஜ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு பார்க்கல. இந்த மாதிரி தண்ணியில் விழுந்த ஃபோனை நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபோனை எங்களால் ரெடி பண்ண முடியாத அளவுக்கு போர்டே எரிஞ்சு போகும். அப்படி இல்லைனா ஃபோன் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஃபோனில் சார்ஜிங் போர்டு மட்டும்தான் ஷார்ட்டாக இருந்தனால நம்ம அந்த சார்ஜிங் போர்டு மட்டும் புதுசு சேஞ்ச் பண்ணி ஃபோனை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே தண்ணி பட்டிருந்தனால ஸ்பீக்கரும் போயிடுச்சு. அதனால் ஸ்பீக்கரும் சேஞ்ச் பண்ணி பக்காவாக ஃபோனை ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. கஸ்டமர்கிட்ட நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டிருக்கேன்.